கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816. கோட்டாபயவின் ஆதரவாளர்களுக்கு ரணில் விசேட அழைப்பு. இறுதி தீர்மானத்தை வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி. அமெரிக்காவின் கருத்து வெறும் எச்சரிக்கை அல்ல, உன்னிப்பாக அவதானிக்க கோரிக்கை. நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்ட மூலம் ஜனாதிபதியின் உறுதிப்பாடு. ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு கோரிய கோட்டபாய. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுரகுமார பகிரங்க எச்சரிக்கை. அனுபவம் வாய்ந்த தலைவர் ரணிலே டக்ளஸ் பகிரங்கம். 2019 பொதுத் தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவை ஆதரித்து 6.9 மில்லியன் வாக்காளர்களுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். ரத்தினபுரியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணில் அலையலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் நெருக்கடியின் போது அவர்கள் இல்லாததை எடுத்துக்காட்டிய ரணில் விக்ரமசிங்க, நாடு நெருக்கடியில் இருக்கும்போது இந்த 38 வேட்பாளர்கள் எங்கே இருந்தார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த நேரத்தில் யாருமில்லை எனவும் சஜித் பிரேமதாச தப்பியோடிவிட்டார். அனுரகுமார திசாநாயக்கவை எங்கும் காணவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், உணவு, மருந்து, சமையல் எரிவாயு போன்றவற்றுக்கு மக்கள் கடுமையான தட்டுப்பாடுகளை எதிர்கொண்ட நெருக்கடியான காலகட்டத்தில் கலந்து கொள்ளாத அதேவேளை தற்போதைய நிலைமை குறித்து தனது எதிர்பார்ப்பாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பொதுமக்களுக்கு உண்பதற்கு எதுவும் இல்லாத போது அவர்கள் படும் வேதனையை அவர்கள் உணரவில்லையா? மக்களுக்கு மருந்து இல்லாத போது அவர்கள் வலியை உணரவில்லையா? சமையல் எரிவாயு இல்லாத போது அவர்கள் வலியை உணரவில்லையா? மக்கள் நீண்ட நாட்கள் வரிசையில் இருந்தபோது அவர்களின் வலி அந்த நேரத்தில் விடுமுறையில் இருந்ததா என்று கேட்டார். கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கு ஆதரவாக இருந்தபோது அது அணி நெருக்கடியின் போது பொறுப்பேற்று நாட்டை உயர்த்த பாடுபட்டனர். எங்களுக்கு முன்பிருந்த தலைவர்களிடமிருந்து பெற்ற பயிற்சியின் மூலம் நாங்கள் செயல்பட்டோம். இன்று நாட்டை பாதுகாத்து தேர்தலுக்கு செல்கின்றோம். திசை காட்டியினால் அடையாளப்படுத்தப்பட்ட எதிர்ப்பை ஆதரிப்பதை விட கோட்டபாய ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் நாட்டை கட்டியெழுப்பும் முயற்சியில் ஒன்றிணைக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பதவி விலகிய நிலையில் கட்சியின் பெரும்பான்மையானவர்கள் நாட்டின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் பங்களிக்கின்றார்கள். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தாம் வரும் மாற்றத்தை மட்டும் கோரவில்லை, நாட்டில் முழு அளவிலான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி இறுதி தீர்மானத்தை எடுத்துள்ளது. வவுனியாவில் இன்று காலை கட்சியின் அரசியல் பிரதிநிதிகள் மத்தியில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, கட்சியின் மத்திய குழு தீர்மானத்தின் பிரகாரம் தமது கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அந்த கருத்து தமக்கு எள்ளளவும் உடன்பாடு இல்லை என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் எவரும் முன்வராத பின்னணியில் தமிழ் மக்களுக்காக நின்ற தமிழ் பொது வேட்பாளர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரனுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அமெரிக்க அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடு ஒரு முக்கிய அரசியல் கட்டத்தை அடையும் போது இந்த செய்தி எமக்கு கிடைத்தமையை நாம் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற திலீப் ஜெயவீரவுக்கான ஆதரவு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தங்கள் நாட்டில் இருந்து இலங்கை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கையின் வன்முறை, கலவரம், பயங்கர வாதம் போன்ற சம்பவங்கள் நடக்கலாம் என அமெரிக்க அரசு எச்சரித்துள்ளது. தேர்தல் நாளில் இதுபோன்ற செயல்கள் மதஸ்தலங்களில் நடக்கலாம் என கூறியுள்ளது. அமெரிக்கா இவ்வாறு கூறுவதென்பது வெறும் எச்சரிக்கை அல்ல என்று பங்களாதேஷின் ஒரு புரட்சி நடத்தப் போகின்றது என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று அந்த நாடு பாரிய அரசியல் மாற்றத்தை கண்டுள்ளது. எனவே இந்த நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம்.
உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் சட்டத்தை விரைவில் கொண்டுவரவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அனைத்து வகையிலும் உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் ரீதியில் தண்டனை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குழந்தைகளின் பாதுகாப்பு ஆர்வலர்களின் 20 ஆண்டுக்கும் மேலான முயற்சிகளுக்கு பிறகு இந்த மைல் அளவிலான சாதனை கிடைத்துள்ளது. இதற்கமைய வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதும் இறுதி ஒப்புதலுக்காக இந்த மனு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்குமாறு கோடபாய ராஜபக்சவே தன்னிடம் கூறியதாக முன்னாள் மகாவலி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தனியார் சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கிரிக்கெட் நிறுவனத்தில் ஊழலுக்கு எதிராக தாம் போராடிய போது தலைமை அதிகாரியையும் ஜனாதிபதியின் ஆலோசகரும் சகல ரத்நாயக்க ஊழல்வாதிகளை பாதுகாத்தார். இதன்போது அவர்களுடன் இணைந்து தமக்கு எதிராக செயல்பட்டார். கண்டி மகாவலி ஆற்று நடுவில் உள்ள ஒரு பகுதியை தனது நண்பர் ஒருவருக்கு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை தன்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறான அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் ராஜபக்ச தரப்பும் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். குடும்ப அரசியல் மூலம் அவர்கள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையான ஊழல்வாதிகளுக்கு அரசியல் செய்ய தாம் தயாரில்லை. அதனால்தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன் என்றார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று 1.5 மாதங்களுக்குள் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு சொன்னாலும், சஜித் பிரேமதாச எத்தனை பொய்யான கதைகளை சொன்னாலும் எம்மை தோற்கடிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவின் கதைகளை பொருட்படுத்த தேவையில்லை. விரைவில் நாடாளுமன்றத்தை கலைப்போம். இந்த நாடாளுமன்றத்தில் அநாகரிகமான அலறல் சத்தங்கள் கேட்கின்றன. கொலை செய்து சிறை சென்ற குற்றவாளிகள், கப்பம் வாங்கி சிறை சென்ற குற்றவாளிகளின் புகலிடமாக மாறியுள்ளது. இப்படி ஒரு நாடாளுமன்றம் தேவையா? இன்னும் 1.5 மாதத்தில் பொது தேர்தல் நடத்தப்படும். தற்போதைய நாடாளுமன்றத்தில் 150க்கும் மேற்பட்டவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் உள்ள சிலர் சஜித்தால் பிரதியடிக்கப்படுவார்கள் என்றார். சரியான ஒரு அரசியலை அல்லது தலைமைத்துவம் நாட்டில் உருவாக்கப் போகின்றதுதான் நாடும் நாட்டு மக்களும் உயர்ச்சி பெற முடியும் என்பதோடு அனுபவம் வாய்ந்த தலைவர் ரணிலுக்காக வாக்குரிமையை பயன்படுத்துங்கள் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நடைபெற்ற ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கான பொதுமக்கள் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், சரியான ஒரு அரசியல் அல்லது தலைமைத்துவம் நாட்டில் உருவாகின்ற போதுதான் நாட்டு மக்களுக்கு முயற்சி பெறுவார்கள். நமது நாட்டில் நேரடியாகவே நாம் கண்டுகொண்ட உண்மை இது. அதனால் தான் நான் உங்களிடம் வெளிப்படையாகவே ஏபிடிபியுடன் நமது வழிகாட்டலில் அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்து வருகின்றேன். நாம் கூறும் வழிமுறை ஒருபோதும் தவறானதாக இருக்கப் போவதில்லை. இதை வலுப்படுத்த கடந்த கால வரலாறுகளும் உள்ளன. வாக்குரிமை என்பது மக்களின் ஜனநாயக ஆயுதமாகும். அந்த ஆயுதத்தை நாட்டின் முன்னேற்றத்துக்காகவும் நமது முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்துவதே காலத்தின் தேவையாக உள்ளது. இதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிவிட்டது. குறித்த தேர்தலில் வாக்காளர்கள் தமது வாக்கை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் இது நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகின்ற தேர்தல். குறிப்பாக அனுபவமற்ற முதிர்ச்சியற்ற அரசியல்வாதிகளின் வெற்றி பேச்சுகளுக்கு, போலி விளம்பரங்களுக்கு மக்கள் இம்முறை மயங்க மாட்டார்கள் என்பதும் உண்மை. அதே நேரம் அனுபவமுள்ள முதிர்ச்சியுள்ள நாட்டை மீட்டெடுத்த தலைவரே உங்கள் தேர்வாக இருக்க வேண்டும். அந்த தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்பதை நான் கூறித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே அவருடைய எரிவாயு சிலிண்டர் சின்னத்தை வெற்றி பெற செய்ய தீர்மானித்து விட்டீர்கள். வரிசை யுகத்தில் நின்று வலி சுமந்த நாட்கள் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த நிலையிலிருந்து மீட்டு இன்று இயல்பு நிலை உள்ளதெனில் அதற்கு ஜனாதிபதி ரணிலே காரணம். இதேவேளை நெருக்கடியான சூழ்நிலையிலும் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, உரிமைய திட்டம், அஸ்வஸ்ம மற்றும் பல விடயங்களை அவர் செய்து காட்டியுள்ளார். எனவே எதிர்வரும் 21ஆம் தேதி உங்களின் வாக்குகள் அனைத்தும் ரணில் விக்ரமசிங்கவின் எரிவாயு சிலிண்டர் சின்னத்திற்காகத்தான் இருப்பது அவசியம் என்றும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார்.